வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸு, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் அப்படிங்கிற இந்த மாதிரி இண்டெக்ஸில் இருக்கிற சார்ட்டை தொடர்ந்து பார்த்துட்டே வரோங்க. இன்றைக்கி என்ன நடந்தது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோங்க. அது இல்லாமல் அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட என்ன மாதிரி ட்ரேட்ஸ்லாம் எடுத்துக்கலாம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட்லாம் எப்படிலாம் யூஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்துட்டு வரோங்க. இது இல்லாமல் நம்ம கமாடிட்டியில் கூட கோல்டு, சில்வரு, க்ரூட் ஆயிலு, நேச்சுரல் கேஸ் இதில் எல்லாத்துலேயும் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தொடர்ந்து தினமும் இந்த பகுதியில் நம்ம பார்த்துட்டு வந்துருக்கிறோங்க. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி, பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி பற்றியும் பார்த்துருவோம். மற்ற இண்டெக்ஸில் கமாடிட்டிஸில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோங்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்மளோட ஃபாலோவர் ஒரு ரொம்ப பெரிய லென்த்தியான ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாரு, இனியன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதை பார்த்த உடனே நான் படிக்கவே இல்லை இனியன், பட் ஆனால் நீங்கள் எவ்வளோ நேரம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ரொம்ப 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 மகிழ்ச்சி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் சொல்லும்போது தான் இன்னும் கூட நான் எதனாச்சும் ஆட் பண்ணணுமா, இன்னும் கூட இம்ப்ரூவ் பண்ணணுமா, இன்னும் கூட ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரணுமா அப்படிங்கிறத பற்றி எனக்கு இப்போ ஒரு இன்சைட் கிடைக்குங்க. ரொம்ப நன்றி. நான் ஒரு தடவை படித்து காட்டுறேன், நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி யாராச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா படித்து பாருங்கள். சசி ப்ரோ, சாரி ஃபார் லென்த்தி மெசேஜ். இது நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் எனக்காக ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்படியே கடந்து போயிருந்துருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறத இவ்வளோ பெரிய லெட்டர்ஸில் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. அதுக்கு முதல்ல என்ன சொல்லியிருக்காரு, அவருடைய பாஸ்ட் இயர்ஸ் பற்றிலாம் சொல்லியிருக்காரு. இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணினேன், அஃபிஷியலாக ஒரு கோர்ஸ் போனேன், ஆன்லைனில் கிளாஸை யூஸ் பண்ணேன், இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணேன், இந்த மாதிரி இது எல்லாத்தையும் கிளப் பண்ணி நானே ஒரு விஷயம் நான் பண்ணேன். ஒரு 3 months அதை ஃபாலோ பண்ணி பார்த்தேன். எல்லாமே என்னென்னா நமக்கு சரிப்பட்டு வரலை. ஐ வாஸ் ஏபிள் டு அட்லீஸ்ட் ப்ரிசர்வ் மை கேபிட்டல். அதாவது ஃபஸ்ட்டெல்லாம் பண்ணும்போது கேபிட்டலை லூஸ் பண்ணிவிட்டு அவராக ஒரு மெத்தடை இப்போ ஒரு ஃபார்முலேட் பண்ணிவிட்டு அதில் ட்ரை பண்ணி பார்த்தாலும் கேபிட்டலை ப்ரிசர்வ் பண்ண முடிஞ்சதை ஒழிய ப்ராஃபிட்டை சரியாக பண்ண முடியல. அப்புறமா ஐ ஸ்டார்டட் வாட்சிங் யுவர் சேனல் லாஸ்ட் மந்த். ஐ வாட்ச் ஆல் யுவர் வீடியோஸ், சம் ஆஃப் தம் 2 to 3 times. Now I have stopped using indicators. ஸோ முதல் சக்ஸஸ், நம்மளோட சேனலுடைய முதல் சக்ஸஸ் ஸ்டோரி இதுதான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸே தேவைப்படாது அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல நம்ம உங்களுக்கு புரிய வச்சிடுறோங்க. நீங்கள் இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ண தேவையில்லை, யார்கிட்டும் கால்ஸ் வாங்க தேவையில்லை, வேறு ஸ்ட்ராட்டஜிஸை தேடி போக தேவையில்லை, ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயமும் இல்லை. சிம்பிளாக நீங்கள் ட்ரேடிங் பண்ணிட்டு போயிடலாம். பட் என்ன சொல்கிறாருன்னா, வியூவிங் சார்ட், அதாவது எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயந்தான். எல்லோரும் சொல்கிற விஷயம், என்னோடய வீடியோ பார்த்ததுக்கப்புறமா இந்த சேனலில் கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குற விதமே மாறிடும். நீங்கள் எவ்வளோ நாளாக சார்ட் எப்படி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுங்க. பட் ஆனால் நம்ம வீடியோக்கு அப்புறமா நீங்கள் அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா ப்ரைஸோட மூமெண்ட்டை கிட்டத்தட்ட நீங்கள் கணிக்க ஆரம்பிச்சிருவீங்க. கிட்டத்தட்ட. ஸோ எந்த இடத்துல ட்ரேடு எடுக்கணும், எந்த இடத்துல வெளியில் வரணும் அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு சடனாக எல்லாத்துலேயும் ஒரு சேஞ்ச் இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அது. ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. என்ன சொல்கிறது, இஃப் ஐ டேக் எ பொசிஷன் சடன்லி டியூரிங் த டே, ஐ நவ் ஹாவ் எ பெட்டர் சென்ஸ் ஆஃப் விச் டைரெக்ஷன் மார்க்கெட் மே கோ, ஸோ ஐ கேன் டிசைட் வெதர் டு கண்டினியூ ஆர் எக்ஸிட் மை பொசிஷன். As you mentioned, I have started applying your concept to all the charts I see, gaining more experience. It's very interesting nowadays to sit in the market. It's very interesting nowadays. ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப 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 இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்தாலும் இவ்வளோ நேரம் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஒரு 5 மணி நேரம் நீங்கள் சார்ட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, சும்மா ஒரு 5 நிமிஷத்தை கடந்து போன மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு புரியுது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஹாப்பி ஆகிடுறீங்க அதை பார்க்கும்போது. அப்படின்னா நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது டைம் போகிறதே தெரியாது. சும்மா ஒரு மணி நேரம் போயிருந்துருக்கோம், அதுக்குள்ளே இவ்வளோ டைம் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ வென் யூ ஆர் என்ஜாயிங் த மூமெண்ட், சரிங்களா, அதுதான் வந்து நடந்துருக்குது. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் நவ் டேஸ் டு சிட் இன் த மார்க்கெட் ஃபார் ஹோல் டே. மொத்த நாளும் உட்காந்து பார்க்குறதே எனக்கு வந்து ஜாலியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஆஸ் யூ செட், a minimum of 6 months of practice is required. It is a must. I am still practicing and will continue to do. Your quote about cricket in a video made me think twice and follow the same. All cricketers know how to play cricket, but they still practice before every match. சும்மா ஒரு அந்த டைமில் ஒரு ஞாபகம் வந்து சொன்னாங்க. என்னென்னா, கிரிக்கெட்டுன்னு இல்லைங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம செஸ் சாம்பியன் பிரக்யானந்தா, நீங்கள் நினைக்கிறீங்களா அவர் வந்து நிறைய வந்து செஸ் வந்து சூப்பராக வந்து விளையாடுறாரு, கிராண்ட் மாஸ்டரே போயிட்டு தோக்கடிக்கிறாரு, கால்சனை 2-3 தடவை வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. ஸோ தட் அவர் வந்து பயங்கரமாக செஸ் விளையாடுவார், அதனால் அவர் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டார். இன்றைக்கும் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுவார். கம்ப்யூட்டர் கூட நம்ம விஸ்வநாதன் ஆனந்த், அவரால் தான் செஸ்ஸே பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சு, தமிழ்நாட்டில் சொல்கிறேன். அவர் வந்து கம்ப்யூட்டரோடலாம் போய் விளையாடுறாரு, அவசியமே இல்லையே. ப்ராக்டிஸ் 10 பேர் உட்காந்துருப்பாங்க, 10 பேர் மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவர் ஒருத்தர் 10 பேர் கூட விளையாடுவார். ப்ராக்டிஸ். ஸ்விம் பண்ணுறவங்க, அந்த ஹை ஜம்ப் பண்ணுறவங்க, லாங் ஜம்ப் பண்ணுறவங்க, நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா தெரியும், சும்மா பசங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வந்து குதிச்சு போவாங்க, 10 தடவை குதிப்பாங்க ஒரு நாளைக்கு. ஷட்டில் விளையாடுறவங்க, டென்னிஸ் விளையாடுறவங்க எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆனால் ட்ரேடிங் பண்ணுறவங்க மட்டும் ஒரு வீடியோ பார்த்தோன்னே அப்படியே ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக முடியாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் முடியும். Similarly, practice is required before every trading session. I've started practicing in live market with forex charts before starting the day with the Nifty, Bank Nifty. This is helping a lot with mental preparation. Thanks a ton. Saying thanks is not enough for the knowledge you share. You are a great, humble human being. You are a market mentor to me now. I started using Twitter only to connect with you. I will slowly start connecting with you on Twitter, following all your post rules. Thank you so much. இவ்வளோ பெரிய மெசேஜ் அனுப்பிச்சதுக்கு முதல்ல வந்து ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் நீங்கள் வந்து நிறைய பயிற்சி வந்து பண்ணுறீங்கன்னு நான் வந்து நீங்கள் சொன்னதுலேயே வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பட் இந்த பயிற்சியை வந்து நீங்கள் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாங்க. ரொம்ப 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 சிம்பிளாக தான் இருக்குது. நான் சும்மா ஒரு விஷயத்தை காட்டுறேன் பாருங்கள். ஒரு விஷயம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம நிஃப்டி பார்க்குறதுக்கு முன்னாடி 1 minute ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து ஐ வாண்ட் டு ஷோ. ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து காட்டணும்னு ஆசைப்படும் போது லோட் ஆக மாட்டேங்க. சரி, ஓகே. இன்றைக்கி வந்து நான் வந்து மார்க்கெட் வந்து கீழே வரும்போது நான் என்ன பண்ணேன்னா 51,500 புட் ஆப்ஷன் வந்து பார்க்க ஆரம்பித்தேங்க. 51,500 புட் ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரேடு எடுத்தேன். இது என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 70 ரேஞ்சுக்கு வந்ததுங்க. அதாவது நேற்று தள்ளோ கரெக்டாக வந்துட்டு அப்படியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிருக்கான் பார்த்தீங்களா. அப்படியே போயிட்டான். நான் இந்த லெவல் வர்றதே பெரிய விஷயம்னு நினச்சேன். அதாவது 400 800க்கு போனாங்க. எங்கேருந்து போனான்? 70லேருந்து போனான். அப்படியே அடுத்து ஹை பண்ணிகிட்டே போயிருக்கிறான் பார்த்தீங்களா. சரி, இது பார்த்துட்டீங்கள. அப்படியே வந்து கோல்டுக்கு வாங்க. கோல்டுக்கு வந்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து கோல்டு வந்து என்னமோ பண்ணிகிட்டே இருக்கிறான். பட் ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், அங்கே ஸ்டெப் ஏறி மேலே போனாங்களா, இங்கே ஸ்டெப் ஏறி கீழே வர்றாங்க பார்த்தீங்களா. அடுத்து கீழே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒன்ஸ் பிரேக் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அடுத்து மேலே போயிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே கூட பாருங்கள், இது தொடர்ந்து நடக்குதுங்க. மார்க்கெட்டில் இது வந்து தொடர்ந்து நடக்குதுங்க. இது எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது, எந்த இடத்துல முடியுது, எந்த இடத்துல நம்ம வெளியில் வரணும், என்ன சிக்னலு, யாரோட இன்வால்மெண்ட் வந்து இருக்குது, இது எல்லாம் தான் பிரச்சனையே. இதை மட்டும் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம், கன்ஃபார்மாக ஜெயிக்கலாம். ஆப்ஷன்ஸ் தானே இது, ஆப்ஷன்ஸ் சப்போர்ட் தானே இது. ப்ரீவியஸ் டேவோட சப்போர்ட் எக்ஸாக்டாக சப்போர்ட்லேருந்து 70லேருந்து 800 போயிருக்கிறான். 70லேருந்து 700 போயிருந்தாலே வந்து அப்படியே
70 to 700ன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் 800ஓட வேணாம். 70 to 700, 51,500 போயிருக்கிறான். சரி, நம்ம இந்த பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது இது வந்து தொடர்ந்து வந்து பார்க்கலாம். என்னென்னா திரும்ப திரும்ப நடக்குதுங்க, திரும்ப திரும்ப நடக்குது. நம்ம யாருமே வந்து வந்து ட்ரேடிங் வந்து கஷ்டம்னு சொல்லவே மாட்டோம், எப்போனா ப்ராக்டிஸ் பண்ணோன்னா. ஒரு ஆதங்கமாக இருக்குது எனக்கு. பட் ஸ்டில் ஓகே ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். ப்ராக்டிஸ் தான் இப்போ வந்து பிரச்சனையே. ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு விளையாட்டு வீரராக வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க, நினச்சிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னு நினச்சிக்கோங்க. டெய்லி நெட்ஸில் வந்து நீங்கள் இருக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கிரவுண்டில் போகும்போது வந்து 6ஆக அடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் 4ல் ஆரம்பிக்கலாம், இல்லைனா குறைஞ்சபட்சம் சிங்கிள்ஸ்னாச்சும் எடுக்கலாம். போனோன்னா அவுட் ஆக மாட்டீங்க. சரிங்களா? சரி, ஓகே. With that note, we'll begin the session with Nifty analysis. ஸோ நிஃப்டி வந்து நம்ம இந்த இடத்த நேற்று சப்போர்ட்டுன்னு நேற்றுக்கே மார்க் பண்ணி வச்சோங்க. ப்ரீவியஸாக ரெசிஸ்ட் ஆன இடம் இந்த இடத்துக்கு வரும்போது, திரும்ப இந்த இடத்துக்கு வரும்போது என்ன பண்ணுறான் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கிறான். எப்போல்லாம் இந்த இடத்துக்கு வரானோ அப்போல்லாம் மேலே போகிறான். ஸோ எப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணி கீழே வர்றானோ அப்போ தான் வந்து கீழே பிரேக் பண்ணுவான், இல்லைனா பண்ணவே மாட்டானா. இதில் என்ன உங்களுக்கு வந்து எதனா சிக்னல் தெரியுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் தெரியுது. ஒரு ஃபாலுக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைனில் கீழே வந்துட்டு மேலே போயிருக்கு ப்ரைஸு, கீழே வந்துட்டு மேலே போயிருக்கு ப்ரைஸு, கீழே வர முடியாமல் மேலே போயிருக்கு ப்ரைஸு. இப்போ ஒன்றும் இல்லை, இதை கட் பண்ணான்னா அடுத்து இதை கட் பண்ணுவான், அடுத்து வந்து இங்கே போய் நிற்பான், அடுத்து இதுக்கும் மேலே போய்டும். இது வந்து இன்றைக்கி புதன்கிழமைங்களா, நாளைக்கே கூட பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு நம்மளுக்கு எக்ஸ்பைரி கூட இருக்குது. ஸோ எக்ஸ்பைரி இருக்குது. இது வந்து நிறைய நம்ம வந்து இந்த பேட்டர்ன் வந்து நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இதை வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. ஹெட் அண்ட் ஷோல்டரு லைட்டாக டில்ட் ஆகி இருக்குது அப்படின்னு. லெஃப்ட் ஷோல்டரு, ரைட் ஷோல்டரு, இது வந்து ஹெட்டு. ஸோ இதுதான் ட்ரெண்டு. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போனான்னா எங்கே போவான்? இது எங்கேருந்து ஆரம்பிச்சதோ அந்த இடத்துக்கே போய்டும். ஸோ இது நடக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம எப்படி பார்க்குறோம் இதை? ஃபஸ்ட்டு டைம் வந்து கீழே இவ்வளோ தான் வந்தான், செகண்ட் டைம் நல்லா கீழே போயிட்டான், தேர்ட் டைம் அவ்வளோ தூரம் போக முடியல, அதனால் மேலே பிரேக் ஆயிடுவான். பையர்ஸோட இன்வால்மெண்ட் வந்து தெரியுது அப்படின்னு நம்ம வந்து அனுபவத்தில் வந்து பார்க்குறோங்க. சரி, ஓகே. இப்போ என்ன இன்றைக்கி வந்து எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, எப்படி பிஹேவ் பண்ணிச்சுன்னு பார்த்துருவாங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆச்சு? நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அதுக்கு பக்கத்துலேயே தான் ஓப்பன் ஆச்சு. ரொம்ப க்ளோஸாக பக்கத்துலேயே ஓப்பன் ஆன மார்க்கெட்டு. நேற்றே நான் இது வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டேன். நான் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு இதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். நேற்று எத்தனை தடவை காலையில் ஆரம்பித்தான், திரும்பவும் வந்தான் கீழே போயிட்டான், திரும்பவும் வந்தான் கீழே போயிட்டான். அதே இடம், ஒரே இடம் தான். முந்தானேத்தே அந்த லெவலில் தான் இருந்தான். பார்க்க புரிய உங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும். ஏடா இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோம் நம்ம அப்படின்னு. சரி, இன்றைக்கி இங்கேருந்து ஆரம்பித்து மேலே போனான்னா கீழே வந்துட்டு மேலே எங்கே போயிருக்கிறான்? அதே ஐக்கு தான் போயிருக்கான். நேற்று என்ன பண்ணான்? கீழே வந்தான், மேலே போனான், எங்கே வரைக்கும் போனான்? அதே ஐக்கு தான் போனான். இன்றைக்கி கீழே வந்தான், மேலே அதே ஹைக்கு போயிட்டான். நேற்று பட்ஜெட்டுங்கிறதுனால கண்ணா பின்னான்னு வந்து கீழே போனான். இன்றைக்கி வந்து பட்ஜெட்லாம் முடிஞ்சு போச்சு, அதனால் சும்மா இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு அந்த இடத்துல அப்படி இப்படி ட்ரேட் பண்ணி முடிச்சிட்டான். எங்கே ஆரம்பித்தானோ அங்கேயே முடிச்சிட்டான். இப்போ 1 ஹவரில் உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியராக தெரிஞ்சது பார்த்தீங்களா? அது 5 மினிட்ஸ்னு வரும்போது தெரிய மாட்டேங்குது பார்த்தீங்களா? அந்த விஷயம் நீங்கள் ஜூம் இன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து தெரியாது. சாரி, ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா கூட தெரியாது. அது 1 ஹவரில் பார்த்தா தான் தெரியும். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு, இன்வெர்ட்டடு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு இதில் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்போ இன்றைக்கி மூமெண்ட் வந்து ரொம்ப கம்மி தான். நேற்று மூமெண்ட் பயங்கரமாக இருந்தது, இன்றைக்கி மூமெண்ட் இல்லாமல் அப்படியே செட்டிலாக வந்து முடிச்சிட்டான். நாளைக்கு இவனுக்கு எக்ஸ்பைரி இருக்குது.
என்ன நடந்தால் வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலுக்கு வரும்போதெல்லாம் கீழே வந்திருக்கிறான். இந்த லெவலை ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹையை கட் பண்ணணும். இந்த ஹையை கட் பண்ணான்னா அந்த ஹையும் கட் பண்ணிடுவான். அந்த ஹையும் கட் பண்ணான்னா 1 ஹவரில் மேலே ஒரு டார்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டார்கெட்டு போயிடும். அது நாளைக்கே நடக்கலாம், நாளான்னைக்கு நடக்கலாம். அப்புறம் 5 மினிட்ஸ்லேயும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இப்படி 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 போவான், கீழே போனான்னா இப்படி தான் போவான். ப்ரீவியஸாக இந்த இடத்துல எதனா ஒரு சப்போர்ட் இருக்குன்னா அந்த சப்போர்ட் வரைக்கும் வருவான். இந்த இடம் வந்து செல் ட்ராப் பண்ணுவான். எல்லாம் செல்லுன்னு நினச்சி செல் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்படி வந்து பை ஆகி மேலே போயிடுவான். இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமு லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணோன்னா மேலே போயிடுவான். ஸோ இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இங்கே கூட பாருங்கள், இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்தான்ல, மேலே வரைக்கும் வந்தான்ல, எப்படி கீழே போயிருக்கிறான்? மேலே வர முடியாமல் கீழே போயிருக்கான், மேலே வர முடியாமல் கீழே போயிருக்கான், மேலே வர முடியாமல் கீழே போயிருக்கான், மேலே வர முடியாமல் செல் ட்ராப் பண்ணியிருக்கான். இந்த இடத்துலேருந்து என்ன பண்ணியிருக்கான்? போவே இல்லை பாருங்கள். இப்படி வந்தான் மேலே போனான், இப்படி வந்தான் மேலே போனான், இப்படி வந்தான் மேலே போயிட்டான். நம்மளோட பேட்டர்ன் தெரியுதா? இது யாரெல்லாம் கண்டுபிடிச்சிங்க? நான் வரைகிறதுக்கு முன்னாடியே ஜென்யூனாக வந்து நீங்களே வந்து இது பண்ணிக்கோங்க. நான் வரைகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பேட்டர்னை யாரெல்லாம் கண்டுபிடிச்சிங்க தெரியுதா? ஒரு குட்டி பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் நம்ம 1 ஹவரில் பார்த்துருக்கோம், வீக்லியில் பார்த்துருக்குறோம், 5 மினிட்ஸில் நிறைய தடவை பார்த்துருக்குறோம். 5 மினிட்ஸில் இவ்வளோ குட்டியாக இப்போ தான் பார்க்குறோம். வீடியோவில் சொல்கிறேன், நான் பர்சனலாக பார்த்துருக்குறேன், வீடியோவில் சொல்கிறேன். இதில் கூட நம்மளுக்கு இந்த இடத்துக்கு மறுபடியும் போச்சு அப்படின்னா பிரேக் ஆகி நல்லா மேலே போவான். இந்த இடத்த பிரேக் பண்ணான்னா நல்லா கீழே வருவான். என்ன பண்ணியிருக்கிறான்? கரெக்டாக மேலே போய் இந்த இடத்த பிரேக் பண்ணான், மேலே எவ்வளோ தூரம் போயிட்டான். இன்ஃபேக்ட் நேற்று மாதிரியே அவனும் வந்து அதே லெவலுக்கு போய் முடிச்சிருவானோ அப்படின்னு தான் பார்த்தோம். அதாவது இதே லெவலுக்கு வரல. அது கொஞ்சம் முன்னாடியே ரிஜெக்ட் ஆகிட்டு அப்படியே வந்து முடிச்சிட்டான் மார்க்கெட்டை. ரொம்ப செட்டிலாக வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஏதாவது வேகமாக சொல்லிட்டேன்னா, ஏன்னா ஒரு ஆதங்கத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் திரும்ப நார்மலாகவே பேசுகிறேன், நான் பொறுமையாகவே பேசுகிறேன். என்னென்னா இதுதான் நடக்குது. இதை வந்து எனக்கு லைவில் காட்டு, எனக்கு ட்ரேட் எடுத்து காட்டு, அப்படி நான் ஏங்க காட்டணும் உங்களுக்கு? நான் ஒரு விஷயத்தை வந்து பார்த்தேன், கண்டுபிடிச்சேன், அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக பண்ணுவோம் நம்ம, பட் ஆனால் சொல்கிறேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பண்ணிங்கன்னா ஜெயிக்கலாம். நேற்று என்ன நடந்ததோ அதே இன்றைக்கி நடந்துருக்குது. இதில் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? கீழே வந்தானா எப்படி வரான்னு பார்த்தோன்னா, ப்ரீவியஸ் ஆகி எப்போ வந்தாலும் சரி ப்ரீவியஸ் லெவலை வந்து இப்படி கட் பண்ணுறதே இல்லை. எக்ஸாக்டாக அந்த லெவல்லேருந்து தான் கீழே வந்திருக்குறான். ஒரு தடவையும் சொல்கிறேன், ஒரு தடவையும் மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். மேலே போகணும்னா அதே தான் பண்ணுறான், கீழே வரணுன்னாலும் அதே தான் பண்ணுறான். அலையா ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி போயிடுறான். அது நான் இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். நான் பெரும்பான்மையான நேரத்தில் இதான் பண்ணுறான். பெரும்பான்மையான நேரத்தில் ப்ரீவியஸ் ஹைக்கு போயிடுறான். என்ன ட்ரெண்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். சரி, ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ணுறான், ஆப்ஷன்ஸில் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அதாவது ஃபியூச்சர்ஸில் வந்து ஒரு ட்ரேட் எடுத்து வாங்க ட்ரேடிங் பழகலாம்னு ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குங்க. அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பேங்க் நிஃப்டி, ஸ்டாக்ஸு, ஆயிலு, ஓரளவுக்கு இவ்வளோ தூரம் கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 வீடியோ போட்டிருப்பேன்னா. ஒரு ட்ரேடை நீங்கள் இந்த இடத்துல குத்து மதிப்பாக ட்ரெண்டு வந்து பையின்னு நினச்சிட்டிங்க, இல்லை நல்லா ஒரு ஃபாலோ ஆகும்போது சும்மா இந்த இடத்துல சப்போர்ட்டுன்னு ஒரு பை ஒன்று பண்ணுறீங்க, கீழே வரைக்கும் போச்சு ப்ரைஸு, கம்முன்னு இருக்கிறீங்க, மேலே வந்தான் ப்ராஃபிட்டில் வந்துட்டான், ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு போயிடலாம். என்ன கெட்டு போச்சு, இந்த இடத்துக்கு வருது, ஒரு செல் ஒன்று பண்ணுறீங்க, மேலே போய் பாடி இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுச்சுன்னா எக்ஸிட் பண்ணிக்கோங்க, லாஸை ஏற்றுக்கோங்க. ஆனால் செல் பண்ணும்போது என்ன இருக்குது, கீழே வரைக்கும் வந்துருக்கு. செல் பண்ணும்போது கீழே வரைக்கும் வந்துருக்கு. ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். ரிஸ்க்கே எடுக்க மாட்டேன் அப்படின்னா ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்கள் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். அது ஏதோ ஒரு இடத்துல வந்து எடுக்காமல் சரியான இடத்துல வந்து எடுங்க. உங்களுக்கு அகேன்ஸ்டாக போச்சுன்னா உடனே க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்க. சரி, ஓகேப்பா, எனக்கு ஃபியூச்சர்லலாம் பண்ணுறது காசு இல்லை, என்கிட்ட 70,000 ரூபா பணம் கிடையாது. 70,000க்கு அப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 5 லட்ச ரூபா கேபிட்டல் வேணும்,
5 lakhs வந்து உங்கள்கிட்ட இருந்ததுனா தான் நீங்கள் ஃப்யூச்சரை பக்கமே நீங்கள் வந்து யோசிக்கணும். இல்லைனா ஃப்யூச்சரை ட்ரேடை உங்களால் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை. அப்போ நான் எங்கே போவேன்? அடுத்து ஆப்ஷனுக்கு தான் போவேன். அப்போ ஆப்ஷன்ஸில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வேலை செய்யுதா? அப்படி தானே கேட்குறீங்க. பாருங்கள், வேலை செய்யுதா பாருங்கள். நேற்று லோவா, திரும்ப அதே லோவுக்கு பக்கத்தில் வந்தானா, திரும்ப அதே லோவில் வந்து நிற்கிறானா. ஆப்ஷன்ஸ்லேயும் நடக்குது, அதே நடக்குது. அங்கே குட்டியாக இந்த பேட்டர்ன் பார்த்தீங்க, இங்கே பெருசாக இந்த பேட்டர்ன் பார்க்குறீங்க. எங்கே ட்ரேடு இருக்குது உங்களுக்கு? உங்களால் பை தான் பண்ண முடியும். செல் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் ஃப்யூச்சரே போயிடுவீங்க, ஃப்யூச்சர்லேயே பண்ணிட்டு போயிடுவீங்க. இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணிங்கன்னா என்ன ஆச்சு? பை பண்ணும்போதெல்லாம் மேலே போயிருக்கான். எங்கே வரைக்கும் போயிருக்கான்? ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிருக்கான். இந்த ட்ரெண்ட் லைன் எப்போ போட முடியும் உங்களால்? இந்த ட்ரெண்ட் லைன் இந்த பாயிண்ட்டும் கிடைச்சோன்னே போட்டுடலாம். கீழே ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்குது, மேலே ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு என்ன ஆகும்? இங்கேருந்து ஒரு வேளை மேலே போனான்னா இவ்வளோ தூரம் போவான் அப்படிங்கிறது நிறையா தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் நம்ம. போனாண்ணா சரி, ஓகே, சரி. இதுக்கு ப்ரீவியஸாக என்ன நடந்திருக்குது? ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான், 120 அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்கு வந்தானாலே மேலே போகிறான். தொடர்ந்து நடக்குதா? கவனிக்க தவறுறோம், நம்ம கவனிக்கிறதே இல்லை. இந்த தொடர்ந்து இது நடக்கும்போது நம்ம சுத்தமாக கவனிக்கிறது இல்லை. என்னமோ நானும் வந்து ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் வந்து பண்ணிவிட்டு அப்படியே வந்து போயிட்டு இருக்கிறோம். இந்த கவனிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறிடுவீங்க. எப்போது? நிறையா கவனித்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் தான். இந்த மாதிரி போச்சுன்னா மேலே பிரேக் ஆகாமா? பிரேக் ஆகிடுச்சா? ஒரே இடம் 110 வந்தானாலே மேலே போகிறோம். 110 வந்தாலே மேலே போகிறோம். எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. இந்த இடத்துல ரொம்ப கீழே போயிட்டு ஒரு க்ளோஸ் வச்சுட்டான், கன்ஃபியூஸ் பண்ணிட்டான், என்ன ஒன்றுமே இல்லை. இங்கே வந்தானா மேலே போகிறான். ப்ரீவியஸ் டேஸுக்கு சொல்கிறேன். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேலை செய்யுதுங்கிறதுக்காக சொல்கிறேன். சரி, நீங்கள் வந்து மேலே போகும்போது எப்படி போகும்னு நீங்கள் சொன்னீங்க. அலையலையா போகுன்னு தானே சொன்னீங்க. சரி, இதில் போயிருக்கா பாருங்கள். கீழே வரும்போதெல்லாம் அந்த ப்ரீவியஸ் லோக்கு வரவே மாட்டான். ப்ரீவியஸ் லோக்கு வந்துட்டான்னா அப்புறம் மேலே போக மாட்டான், இப்படியே கீழே போக ஆரம்பிச்சிடும். இந்த லெவலுக்கு வரைக்கும் வந்தால் அடுத்த நாள் வந்து அந்த லெவல்லேருந்து கொஞ்சம் மேலே போய் க்ளோஸ் வச்சான், அடுத்து அலையை வந்து ஆரம்பிச்சிட்டான். ஸோ இட் இஸ் ஹேப்பனிங் டெய்லி. The only thing is you need to spend more time on chart analysis, chart practice. நிறைய ப்ராக்டிஸ், தேவையான கேபிட்டல், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப சிம்பிளாக. வேறு எது நான் ஆப்ஷன் செயினை பார்க்கணுமா, நான் ஸ்பாட்டை பார்க்கணுமா, நான் ஃபியூச்சரை பார்த்து ட்ரேட் எடுக்கணுமா, எந்த சார்ட்டை பார்க்கணும், நான் ஆயிலை பார்த்துட்டு அதை யூஎஸ் ஆயிலை பார்த்துட்டு நான் இந்த ஆயில் வந்து நான் வந்து க்ரூட் ஆயில் வந்து நான் வந்து MCXல் வந்து ட்ரேட் பண்ணவா, இல்லை XAUUSD பார்த்துட்டு நான் வந்து கோல்டு வந்து இந்த சார்ட்டை வந்து இங்கே வந்து ட்ரேட் எடுக்குவா. ஐயா சாமி, நீங்கள் எந்த சார்ட்டில் ட்ரேட் எடுக்கிறீங்களோ அந்த சார்ட்டை மட்டும் பார்த்தாலே போதும். இதுக்கு நீங்கள் ஃபியூச்சர் பார்க்கணுமா? ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா நல்லது தான், பார்க்க தேவையில்லை. ஏன்னா நீங்கள் சப்போர்ட்டுக்கு வந்தால் தான் ட்ரேடே எடுக்க போகிறீங்க. சப்போர்ட்டு கீழே போச்சுன்னா க்ளோஸ் பண்ணிட போகிறீங்க. ஜஸ்ட் லைக் தட் யூ கோயிங் டு எக்ஸிட் யுவர் ட்ரேட். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து ஹாப்பி ஆயிடுவீங்க. சசி சொல்லியிருக்காப்புல இந்த பேட்டர்ன் இப்படி தான் வேலை செய்யும். நிறையா தடவை அவரு பார்த்துட்டாரு, நம்மளுடைய வேலையை வந்து கம்மி பண்ணியிருக்கிறாரு. நம்ம 500 தடவை இந்த மாதிரி வந்து பார்த்து தான் இந்த விஷயத்தை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். அவர் 5000 தடவை பார்த்துருக்கிறாரு. அவர் சொல்லித்தர்றாரு. அதை கொஞ்சம் பயிற்சி பண்ணணுன்னா நம்மளும் ஜெயிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நம்புங்க. கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். சரியா? நீ செஷன் ஏன் இந்த மாதிரி வந்து போகுதுன்னு தெரியல. சரி, ஓகே,
நிஃப்டி முடிஞ்சுதா? பேங்க் நிஃப்டி வாங்க. பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி என்ன நம்ம வந்து பேசணும், இங்கே வந்து ஒரு சேனல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லெவலில் கட் பண்ணவே இல்லை, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் கட் பண்ணவே இல்லை, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் நின்றுட்டு இருக்குது. இப்போ இதை கட் பண்ணும்போது மேலே போயிடும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்தோம். ஒருவேளை கீழே வந்ததுன்னா இந்த இடத்துல ஒரு விக் இருக்குது. இந்த ஜோன்லேயே வந்து அதிகமான கீழே வந்த விக்கு வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. நிறைய கூட போட்டேன். இந்த இடத்துல விக் இருக்குது. ஸோ இது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. இதுக்கு கீழே இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கு கீழே நல்லா வந்துச்சு. ஸோ இங்கெல்லாம் எதுவுமே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு எதுவுமே இல்லை, நல்லா கீழே வந்துருச்சு. சரி, ஓகே. சும்மா ஜஸ்ட் லைக் தட் இது நம்மளுடைய அனுபவத்தில் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ ப்ரீவியஸே இங்கே பாருங்கள், ஒரு பெரிய ஃபால் மேலே வந்துதா, கீழே வந்துட்டு இந்த லெவலில் பிரேக் பண்ண முடியல, மேலே போகும்போது இந்த லெவலில் பிரேக் பண்ண முடியல, அப்புறம் பிரேக் பண்ணி கீழே வந்துட்டான். அப்புறம் இன்னொரு தடவை வந்து இன்னொரு லோ வச்சான், அப்புறம் தான் மேலே போக ட்ரை பண்ணான். இந்த லெவலில் கடைசி வரைக்கும் பிரேக் பண்ணல. சரி, ஓகே. இங்கே நீங்கள் பாருங்கள், ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்கானா, ரெக்கவர் ஆகிருக்கா, திரும்ப அந்த ஃபாலை கண்டினியூ பண்ணுறானா, ரெக்கவர் ஆகிட்டு இருக்கிறானா, திரும்பவும் அந்த ஃபாலை கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபால் வந்து எவ்வளோ தூரம் வர வாய்ப்பு இருக்குது, ஈக்குவலாகவும் வரலாம், ஃபெயில்டு லோவாக இங்கிருந்தே கூட மேலே போகலாம். எப்போ வந்து அவன் மேலே போகிறாங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணும்போது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஈஸ் டேர்னிங் புல்லிஷ். அப்படியே புல்லிஷ் ஆகிடுவானா, ஆக மாட்டான். என்ன பண்ணுவான், இப்படி வந்துட்டு இப்படி வருவான், அப்புறம் திரும்பவும் இப்படி வந்துட்டு மைட் கோ அப் லைக் திஸ். இட் மைட் ஹேப்பன். நம்மளுக்கு நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னாச்சு, அந்த சப்போர்ட் அவன் விடவே இல்லை. பட் ஆனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து இந்த சப்போர்ட்டை விட்டுருந்துருக்கூடாது. நேற்று வந்த லோ இதுதான், நேற்று வந்த லோ. இவ்வளோ தூரமே வந்துடக்கூடாது. இங்கேருந்தே வந்து இவன் இப்படி போயிருந்தான்னா நல்லா புல்லிஷாக வந்து மேலே இதுக்கு மேலே போய் அப்படியே வந்து போயிருந்துருப்பான். பட் ஆனால் ஹீ இஸ் ரெடி டு அக்செப்ட் த டிஃபீட். பையர்ஸ் வந்து விட்டுட்டாங்க. ஒரே ஒரு ஆறுதல் என்னென்னா, இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கேண்டில் பார்த்துட்டோம். ஒரு நல்ல பையர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து இருக்கிறாங்க. பையர்ஸ் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இந்த கேண்டிலில். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக மேலே கொண்டு போயிருக்கிறாங்க மார்க்கெட்டை. பட் ஆனால் ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு புல் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போனோன்னு என்னாச்சு, விட்டுட்டாங்க. மறுபடியும் செல்லர்ஸை டாமினேட் பண்ணி இங்கே வரைக்கும் வந்துச்சு. பட் ஆனால் திரும்பவும் பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி ப்ரைஸ் இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்கிறாங்க. அப்போது நிஃப்டியில் நம்ம பார்த்த மாதிரி இது இப்படி வந்துருக்குது. இப்படி வந்துட்டு இந்த ஹையை கட் பண்ணோம். இந்த ஹையை கட் பண்ணனா மேலே இப்படி போவான், அடுத்த லெவலை கட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இது வந்து நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் வந்து பார்க்குறேன். அன்டில் அன்லெஸ் ப்ரீவியஸ் ஹையை வந்து கட் பண்ணிச்சுன்னா தான், இல்லைனா இன்னொரு புது லோ வைப்பான். இன்னொரு புது லோ வந்து எங்கே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலுக்கு வரும். அப்படி இல்லைன்னா இந்த லெவல். ஸோ ப்ரீவியஸாக இந்த இதில் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கான் பார்த்தீங்களா, ஸ்ட்ரகிள் ஆகி தான் இந்த இடத்துல பிரேக் ஆகி போயிருக்கானா, அந்த லெவலுக்கே திருப்பி வர்றது வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் நீ வந்து வேலை செய்யாது, அதனால் டெலீட் பண்ணிடலாம். ஸோ இன்னொரு தடவை கீழே தள்ளனா அப்படின்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி இருந்து நல்ல ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா, ட்ரெண்டு சேஞ்சுனா என்ன சொல்கிறான், இது மேலேருந்து கீழே வந்தது, மேலேருந்து கீழே வந்தது, கீழே வர முடியாமல் இங்கேருந்து மேலே போவான், அப்புறம் இந்த ஹையை கட் பண்ணுவான், அப்புறமா அடுத்த ஹையை கட் பண்ணி அப்படியே வந்து மேலே போவான். ஸோ இதுக்காக கூட நீங்கள் வெயிட் பண்ணி இருந்து புல்லிஷாக நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து ட்ரெண்டு மாறிடுச்சு, ஸோ தட் ஐ எம் கோயிங் ஃபார் அ பை கால் அப்படின்ட்டு கூட நீங்கள் வந்து டிசைட் பண்ணலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து நடக்க வந்து வாய்ப்பு இருக்குது. 5 மினிட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இதுதான் ஹை. இன்றைக்கி நேராக இங்கேருந்து இந்த ஹைக்கு போனான், கீழே வந்தான், திரும்ப நேராக அதே ஹைக்கு போனான், அங்கேருந்து வந்து அடுத்த தடவை போக முடியல, அடுத்த தடவை போகல, அடுத்த தடவை போயிட்டான். போனதுக்காக திரும்ப கீழே வந்துட்டு மேலே போக ட்ரை பண்ணுறோம். இவ்வளோ தான் நடந்தது. ஸோ டு கட் த லாங் ஸ்டோரி ஷார்ட்,
இதுதான் ஜஸ்ட்டு அந்த ஹைக்கு போனால் கீழே வந்துட்டான். ஸோ ப்ரீவியஸ் டேயில் என்ன பண்ணான்னு பார்த்துருக்கீங்களா? நிஃப்டியில் அதே மாதிரி தான் பண்ணான். ப்ரீவியஸ் டேலையும் இவன் என்ன பண்ணியிருக்கான்? ப்ரீவியஸ் டேலையும் அதே தான் பண்ணியிருக்கான். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான்? இன்றைக்கி அதே தான் பண்ணியிருக்கான். எப்படி வந்து 51,500 வந்து கணிச்சோம் நம்ம? 51,500 புட் ஆப்ஷன் வந்து எடுத்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பித்தோமே, அது வந்து ஏன் பார்க்க ஆரம்பித்தோம்? 51,500 அப்படிங்கிறது இந்த லோ. இந்த லோக்கு கன்ஃபார்மாக ப்ரைஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு கணிச்சோம். ஏன் அப்படின்னா ப்ரைஸ் மேலே போகல. போகாமல் கீழே வந்தோடனே இது திரும்ப கூட இப்படி போகலாமே அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். போகலையே. போகலனாலே இவன் வந்து இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு. அதாவது இதுக்கு கீழே இருக்கிற லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிக்கிட்டு மேலே போவான்னு பார்த்தோம். பட் ஆனால் அவன் நல்லாவே கீழே வந்துட்டான். இது எதிர்பார்க்கல. இதுதான் எக்ஸ்பைரி. இது வரைக்கும் எதிர்பார்த்தோம், இதை எதிர்பார்க்கல. ஸோ இங்கேருந்தே வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் நடக்கலை. நிஃப்டியில் நடந்தது, பேங்க் நிஃப்டியில் நடக்கலை. பேங்க் நிஃப்டியில் இன்னும் கூட கொஞ்சம் கீழே போயிட்டு தான் மேலே வந்தான். இப்போ எதை கட் பண்ணோம்? இதை கட் பண்ணோம். இதை கட் பண்ணால் தான் மேலே போவான். அதனால் 51,500 புட் ஆப்ஷன் வந்து கண்ணாப்பின்னான்னு மேலே போச்சு. ஸோ வீடியோட பிகினிங்லேயே வந்து நம்ம இதை தான் பார்த்தோம். என்னது 70 அருமையான ரேஞ்ச். 70லேருந்து மேலே ஒரே தூக்கு இங்கே போயிட்டான். 250க்கு போயிட்டான். 250லேருந்து கீழே திரும்ப எங்கே வந்தான்? 80க்கு வந்தான். 88. அங்கேருந்து அடுத்த ஸ்டாப் வந்து இதுதான். இதை மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இதை மார்க் பண்ணலாமா? இல்லைனா இது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குது. சரி ரைட்டு, ரெண்டுத்துக்கும் பொதுவாக இந்த இடத்துல வந்து ஒரு மார்க்கை போடுவோம் அப்படின்னு வந்து மார்க்கை கரெக்டாக போய் தொட்டான். தொட்டதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து அவன் இன்னும் கீழே போகும்போது என்னாச்சு? மேலே போயிட்டான். இதுக்கப்புறம்லாம் நம்மளால ப்ரெடிக்ஷன் கிடையாது. இது வரைக்கும் நம்மளால் சொல்ல முடியும் 400 வரைக்கும் போயிடுறான் அப்படின்ட்டு. பட் ஆனால் அதுக்கப்புறம் ப்ரெடிக்ஷன் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன நம்மளுக்கு ஒரே வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் லெவலில் கட் பண்ணவே மாட்டான். கட் பண்ணானா கீழே போயிடுவான். அதை தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. 1000 வரைக்கும்லாம் இந்த ப்ரைஸ் வந்து போயிட்டெல்லாம் வந்திருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயங்கிறதுனால அதெல்லாம் நம்மளை எடுத்துக்கணும். லேட்டஸ்ட்டாக என்ன இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட? 400 தான் லேட்டஸ்ட்டு இன்ஃபர்மேஷன். அந்த லேட்டஸ்ட்டாக நடந்த விஷயத்துக்கு வந்து போகுதானா அழகாக போயிட்டான் ரிவர்ஸ் ஆனால் திரும்பவும் வந்து மேலே போனான். அதுக்கப்புறம் திரும்ப வந்து எங்கே வரைக்கும் வந்தான்? 150 160 வரைக்கும் வந்துருக்குறான். அதுக்கப்புறம் மேலே போகும்போது ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்ட்ரகிள் வரைக்கும் தான் போனான். எக்ஸாக்டாக இவ்வளோ தூரம் போயிட்டு அங்கேருந்து திரும்ப கொண்டுட்டு வந்து முடிச்சிட்டான். எங்கே முடித்தான்? அதே சப்போர்ட்லேயே வந்து முடிச்சிட்டான். என்ன இது? 51,500 புட் ஆப்ஷன். ஃப்ரம் 70 to 750. 70 to 750 எக்ஸ்பைரி ட்ரேடிங்குடைய பவர் இதுதான். அப்புறம் எக்ஸ்பைரி ட்ரேடிங்கில் கூட பேங்க் நிஃப்டியோட பவர் இதுதான். இதே இது நிஃப்டியில் நடந்தால் கூட இப்படிலாம் வந்து டிராஸ்டிக்காக மூவ் ஆகாது. சரிங்களா? ஸோ நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 51,000 இது வந்து எதிர்பார்க்காத ஒரு மூவ். எதை எதிர்பார்த்தோம்? நம்ம 51,500 எதிர்பார்த்தோம். அவன் எங்கே போனான்? 51,000கே போயிட்டான். எப்போவுமே இந்த மாதிரி ஹோல் நம்பருக்கு ஒரு வேல்யூ இருக்குது. 51,000, 52,000, 51,500 இதிலலாம் நிறையா வந்து ட்ரேட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம டார்கெட் பண்ணும்போது, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் டார்கெட் பண்ணும்போது இந்த மாதிரி எதனா நம்பர் வந்து ரவுண்ட் நம்பராக கிடச்சிது அப்படின்னா நம்ம அதையே கூட கொஞ்சம் டார்கெட் பண்ணலாம். பட் ஆனால் இன்றைக்கி 51,500 பார்த்ததோடு நான் வந்து நிப்பாட்டிட்டேன். 51,000 வந்து அதுக்கப்புறமா தான் பார்த்தேன். ஸோ இவன் கீழே பிரேக் பண்ணனானோன்னு தான் சரி ஓகே 51,000க்கே வாய்ப்பு இருக்குது போலன்னு நினச்சோம். 51,000 அழகாக வந்தான். 51,000ல் என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே. எனக்கு இது பார்த்தோன்னே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். மேலே அவன் பாட்டு படிக்கட்டு கட்டிட்டு அவன் பாட்டு போய்கிட்டே இருப்பான். ப்ரீவியஸ் லோவை கட்டே பண்ணவே மாட்டான்.
ஸோ 81,000க்கு வந்துடுவானா வரமாட்டானா அப்படின்னு இந்த லெவல் தான் நம்மளுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல மூவ். எங்கேருந்து போனான் அவங்களுக்கு 150லேருந்து 350க்கு போயிட்டான். இந்த இடத்துலேருந்து சொல்கிறேன். இங்கேருந்து போனது பார்த்தீங்கன்னா 51,500 வந்து எக்ஸாக்ட் சப்போர்ட் லெவலு. பட் ஆனால் இது வந்து எக்ஸாக்ட் சப்போர்ட் லெவலில் இல்லை. ஒரு 2 பாயிண்ட்டு கீழே வந்திருப்பான். ஒரு 2 பாயிண்ட்டு பார்த்துருவோமா? இது நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 26ங்க. இது நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 21. ஸோ ஒரு 5 புள்ளி வந்து கீழே வந்தான். அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டான். பட் ஆனால் இன்றைக்கி ஈஸியாக தான் இருந்து மார்க்கெட்டு. என்ன அப்படின்னா ஃபியூச்சர் வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு போனோன்னே விழுந்துட்டான்ல, அவ்வளோதான். அப்படியே எல்லோரும் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். சென்செக்ஸ் வந்து இனி வந்து கொஞ்சம் வீடியோ வந்து சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். சென்செக்ஸ் வந்து என்ன பண்ணுச்சு, நிஃப்டி ஒரு சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, நிஃப்டி மாதிரியே இருக்கா அப்படியே. அந்த ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்தோன்னா ரெசிஸ்ட் ஆனது, இந்த இடத்துக்கு வரும்போது சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது. நேற்றையும் சப்போர்ட் எடுத்தது, இன்றைக்கி இன்ஃபேக்ட் சப்போர்ட்டுக்கே வரல. இன்ஃபேக்ட் இந்த பாடி லெவல்லையே வந்து அவன் வந்து ரிவர்ஸ் ஆக பார்க்குறான். இங்கே இப்படி வந்து இருக்குது, கீழே வந்துட்டு மேலே போயிருக்குது, கீழே வந்துட்டு மேலே போயிருக்கு, கீழே வந்துட்டு மேலே போக ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது. இது வந்து மேலே போய் இந்த லெவலில் கட் பண்ணான்னா எங்கே வரைக்கும் போவான், இங்கே வரைக்கும் போயிடுவான். இங்கே போனான்னா இன்னும் கூட புல்லிஷாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இன்னொரு முறை கூட சப்போர்ட்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் சப்போர்ட்டுக்கு வராமல் போக ட்ரை பண்ணுறான். எப்போவுமே அந்த சப்போர்ட்டில் லிக்விடிட்டிலாம் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுக்கு கீழே வந்துட்டு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் நம்ம இதை வந்து பார்க்குறோம். சரி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்க. சென்செக்ஸில் வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு வந்து ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கும் அடுத்த வாரத்தில், எப்படிங்கிறது வந்து பார்ப்போம். என்னாச்சு, இங்கேருந்து வந்து மேலே போச்சு ப்ரைஸு, கீழே கொஞ்சம் வந்துட்டு திரும்ப வந்து மேலே போனால், அப்புறம் கீழே ஃபுல்லாக வந்தான். அப்புறம் அந்த லெவலை கட் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து கீழே வந்தான். திரும்ப வந்து இந்த லெவலை கட் பண்ணால் தான் மேலே போவான். ஆனால் அந்த லெவலுக்கு போகிறதுக்குள்ளார மார்க்கெட்டு முடிஞ்சு போச்சு. கீழே வரும்போது சென்செக்ஸில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணவே மாட்டான். கீழே வந்துட்டு மேலே போனோன்னா என்ன பண்ணுறான், ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே மாட்டான். கட் பண்ணுற மாதிரியே கீழே வருவான், பட் ஆனால் கட் பண்ணவே மாட்டான். கட் பண்ணாமல் ஏமாற்றிட்டு திரும்ப வந்து மேலே போயிட்டான் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து கண்டினியூஸாக வந்து நடக்குது, எல்லா சார்ட்லேயுமே நடக்குது. கோல்டு, சில்வரு, பிட்காயினு, ஃபாரெக்ஸ் பேர்ஸு எல்லாத்துலேயுமே நடக்குது. ஸோ நிஃப்டி வந்து நம்ம வந்து என்ன நேற்று வந்து டிஸ்கஸ் பண்ணோம், இதை வந்து பிரேக் பண்ணிடுச்சு, ரிவர்சல் போகுது. வந்தது அப்படின்னா இது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணோம் இந்த இடத்தம் மறுபடியும் வந்து அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் இந்த இடத்துக்கே வராமலே கொஞ்சம் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கிறான். இதில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் இதில் தெளிவாக வந்து பார்க்கலாம். என்ன பண்ணுறான்னா கீழே வந்து ரிவர்ஸ் ஆகி இந்த சப்போர்ட்லேருந்தே மேலே போயிருக்கிறான். மொத்தமாக விட்டுட்டு கீழே திரும்ப அதே இடத்துக்கு போயிருக்கிறான். திரும்பவும் கீழே இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே வந்துட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணணும், திரும்ப வந்து கீழே ஒரு புதுலோ வைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மேலே வரும்போது இந்த ஹையை கட் பண்ணான்னா மேலே போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நிஃப்டி வந்து திரும்ப வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். எப்போ பேங்க் நிஃப்டி வந்து மேலே போக ஆரம்பிக்குதோ அப்போயே வந்து நிஃப்டியை வந்து அப்படியே கூடவே சேர்ந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்ப்போங்க. இன்னும் வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷாக வந்து மாறலை. புல்லிஷாக மாறுறதுக்கான சிக்னல் இருக்குது, பையர்ஸோட இன்வால்மெண்ட் இருக்குது, ப்ரைஸ் வந்து சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்குது. பட் ஆனால் எல்லாமே நடந்தாலும் நம்மளுக்கு சிக்னல் வந்தால் தான் நம்மளால் வந்து அடுத்து என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். அது வரைக்குமே வந்து செல்லு தான். ஸோ என்ன இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்குதுன்னு பாருங்கள். ப்ரைஸ் நேராக மேலே போச்சு, கீழே வந்து திரும்ப வந்து மேலே போச்சு, அதே லெவலு அங்கேருந்து விழுந்துட்டான். இந்த லெவலில் கட் பண்ணால் மேலே போயிருக்கிறான். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல, திரும்ப வந்து ஹைட்டு போயிருக்கிறான். எங்கே வரைக்கும் எதை கட் பண்ணோம், இதை கட் பண்ணோம். இதை கட் பண்ணான்னா மேலே போவான். மேலே எங்கே வரைக்கும் போவான், இந்த லெவல் வரைக்கும் போவான். ஸோ 24 ஹவர்ஸ் மார்க்கெட் இருந்தால் நல்லா இருக்கும்ல. நேற்று கூட நீங்கள் பாருங்கள், நேற்று என்ன நடந்தது பாருங்கள். இங்கேருந்து இப்படி வந்தான்ல, ப்ரீவியஸ் ஹைக்கு கொஞ்சம் முன்னாடியே, அதாவது ஃபெயில்டு ஹை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கீழே எவ்வளோ தூரம் வந்திருக்கிறான், இவ்வளோ தூரம் வந்திருக்கான். திரும்ப வந்து மேலேருந்து கீழே வரும்போது எங்கே வந்திருக்கிறான், இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கிறான். இப்போ இந்த லெவலுக்கும் வித்தியாசம் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. அதாவது இந்த லோக்கும் வித்தியாசம், இந்த லோக்கும் வித்தியாசம் எவ்வளோ இருக்குது பாருங்கள்.
இந்த லோவுக்கும் இருக்கிற வித்தியாசம் எவ்வளோ இருக்கு பாருங்கள். இங்கேருந்து வந்து என்னாச்சு, ப்ரீவியஸ் ஹையை தொட்டுட்டு கீழே போகிற மாதிரி போனால் அந்த லெவலை பிரேக் பண்ணிட்டான். திரும்ப கீழே வரும்போது அதே லெவலில் கொண்டு வந்து இன்றைக்கி வந்து முடிச்சிட்டான் மார்க்கெட்டை. திரும்ப அடுத்தடுத்து வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான், இது மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தால் பிரேக் ஆனால் மேலே போகிறான். சரியா? ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸு, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி அது தொடர்பான ஆப்ஷன்ஸு எல்லாமே வந்து பார்த்துட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோல்டில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று நம்மளோட பட்ஜெட்டில் ஒரு சில அறிவிப்புகள் வந்த உடனே கோல்டு மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிட்டு என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஃபாலுங்க. இந்த பெரிய ஃபாலுக்கு அப்புறமா கூட நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, பெரிய ஃபாலுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே போய் கீழே, இது எத்தனை பேர் கவனிச்சிங்க, என்ட்ரி அட் எக்ஸிட். எவ்வளோ ஃபால் வந்து எவ்வளோ பெரிய ஃபால்னு நீங்கள் பார்த்தீங்களா? ஃபால் வந்து ஒரு பெரிய ஃபாலுங்க, பெரிய ஃபால். இதில் வந்து எங்கெங்கே நான் பை எடுக்கிறது அப்படின்னு எக்ஸாக்டாக வந்துட்டு போனேன். என்ட்ரி அட் எக்ஸிட். ஒரு ஹை வச்சானா கீழே வந்தானா திரும்ப வந்து அடுத்த ஹை இப்படி எப்படியே போகணும். கீழே இந்த லெவலுக்கு வரக்கூடாது. வந்தான்னா அவன் மேலே போகிறதுக்கான ஐடியா இல்லை. எப்போ வந்து மேலே போவான், இதுக்கப்புறமா இந்த ஹையை எப்போ கட் பண்ணுறானோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே பொறுமையாக மேலே போக ஆரம்பிப்பான். இப்போ இந்த கீழே எவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கிறான்னு பாருங்கள். அந்த ப்ரீவியஸ் லோவை மார்க் பண்ணி பாருங்கள். அந்த ப்ரீவியஸ் லோலையே நின்றுட்டு அப்படியே வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு இந்த ஹையை ஃபஸ்ட்டு இன்னித்த ஹை அதை கட் பண்ணிட்டானா அடுத்து வந்து இந்த ஹை, அதை கட் பண்ணிட்டானா இந்த ஹை வந்து அல்டிமேட் ஹை. இதை கட் பண்ணும்போது என்ன பண்ணுவான், அப்படியே கொஞ்சமாக மேலே போவான். சரி, எப்படி வந்து மேலேருந்து கீழே வந்தான்னு பார்ப்போமா? ஏன்னா நம்ம பேங்க் நிஃப்டியில் ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து பேசினோம். பேங்க் நிஃப்டியில் என்ன பேசினோம், ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணுறதே இல்லை, அலையலையாக வந்தான்னு பேசினோமா? கோல்டில் அதே மாதிரி நடந்துருக்குதா? என்ன பண்ணால் அங்கேயே முடிச்சிட்டான். எக்ஸாக்டாக நடந்திருக்கு. அலையலையாக வந்திருக்கிறான் கீழே. மேலே போகும்போதெல்லாம் கட் பண்ணவே இல்லையா? ஸோ இன்றைக்கி இனியன் வந்து சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு ட்ரேடை நான் சம்மந்தம் இல்லாமல் ஒரு ட்ரேடை நான் எடுத்துட்டேன், திடீர்னு சடனாக ஒரு ட்ரேடை எடுத்துட்டேன், மார்க்கெட் இந்த மாதிரி மூவ் ஆகுது. ஐ நோ வேர் த மார்க்கெட் இஸ் ஹெட்டிங். அட்லீஸ்ட் இந்த சப்போர்ட்டுக்கு போயிடுவான்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறமும் வந்து அவன் வந்து ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணலன்னா இந்த சப்போர்ட்டுக்கு போயிடுவான்னு தெரியும். இதுக்கு அப்புறமும் வந்து அவன் வந்து கட் பண்ணல அப்படின்னா அடுத்து எதனா சப்போர்ட் எதுனா அங்கே போயிடுவான்னு தெரியும். So when you practice, you know where the market is heading. நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்கன்னா கூட நீங்கள் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்தீங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கான நீங்கள் என்ன எதிர்பார்த்தா அந்த ட்ரேட் எடுத்தீங்களோ அந்த ட்ரேடுக்கான ரிசல்ட்டை வந்து கொடுத்துரும். இது அப்படியே இதை பிரேக் பண்ணவே இல்லை பார்த்தீங்களா? அப்புறம் ஒன்ஸ் பிரேக் பண்ணோன்னா என்ன பண்ணிட்டான், இந்த ஐயே பிரேக் பண்ணி போயிட்டான். பிரேக் பண்ணி போனால் அப்படியே போயிட்டானா திரும்ப ரிவர்ஸாக வந்திருக்கான் பாருங்கள். மேலே போவான், கீழே வருவான், மேலே போவான், கீழே வருவான், மேலே போவான். மேலே போக முடியலன்னா அப்புறம் இந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டு கீழே வருவான். கோல்டு, சில்வர் வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்களா? சில்வரும் வந்து அதே மாதிரி விழுந்தாங்க. கோல்டு எப்படி வந்தாலும் விழுந்தானோ அதே மாதிரி விழுந்தான். பட் ஆனால் இவன் என்ட்ரி அட் எக்ஸிட்னு அவன் தெளிவாக வந்து கொடுக்கல, ஃபெயில்டு லோ. இங்கே போயிட்டு அப்படியே இமீடியட்டாக இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான். பட் ஆனால் இப்படி போய் இப்படி வந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு திருப்தி ட்ரேட் எடுக்கிறதுல சொல்கிறேன். அவனும் இந்த ஹையை கட் பண்ணுங்க, இந்த ஹையை கட் பண்ணால் தான் மேலே போவான். ஸோ இந்த ஹை வரைக்குமே என்னது, இந்த ஹை வரைக்குமே செல் தான். அன்லைக் கோல்டு இது வந்து கொஞ்சம் மூமெண்ட் வந்து நல்லாவே இருந்திருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண மாட்டான். ஸ்டில் he will never cut previous high. If he cuts the previous high, he will move up. அந்த லோவை கட் பண்ணல பாருங்கள். இந்த ஹைக்கான லோவை அவன் கட் பண்ணவே இல்லை, அப்படியே போனால் அதே ஹையை மெயின்டைன் பண்ணான் பாருங்கள். காலையிலேருந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தான். இப்போ தான் கட் பண்ணுறான். எங்கே கட் பண்ணோம், இதை கட் பண்ணோம், இதை கட் பண்ணி மேலே போனால் தான் மேலே போவான். இது வரைக்கும் என்னது, செல்லு தான். இங்கே வரைக்குமே செல்லு தான். ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது.
இன்றைக்கி ஒரு லோ அடித்து அந்த லோவை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படியே ஒரு மாதிரி பெரிய ஃபால் ஆச்சு பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டில் வந்து பையர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே போவான். இன்னொரு லோ கூட வைக்க வாய்ப்பு இருக்குது. லோ வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹிமெண்ட் கோ அப். ஸோ க்ரூட் ஆயில் வந்து 6100லேருந்து மேலே 7000 கிட்டத்தட்ட போயிட்டு மார்க்கெட்டு பொறுமையாக வந்து அப்படியே கீழே வந்துட்டு இருக்குதுங்க. இதில் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரெண்டாகுது மார்க்கெட்டு. கீழே வந்துட்டு மேலே போயிருக்கான், கீழே வந்துட்டு மேலே போயிருக்கான். இந்த தடவை ஓரளவுக்கு இப்படி வந்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ திரும்ப அதே மாதிரி உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வாய்ப்பு இருக்குது. அவன் அந்த மாதிரி போனான்னா இது வந்து இப்போ வந்து அப்படியே இப்படி ஹையர் ஹை பண்ணிகிட்டே மேலே போகிறாங்களா. 5 மினிட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 5 மினிட்ஸ் போய் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது உங்களுக்கு? கட் பண்ணவே மாட்டான் லோவை. அவன் பாட்டுக்கு ஹையர் ஹை பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பான். இப்போ கட் பண்ணி கீழே வர்றான் பார்த்தீங்களா, இந்த லெவலில் இன்னைக்கு லோ அவன் மாதிரி இங்கேருந்தே வந்து திரும்ப வந்து இப்படி போக ஆரம்பித்தானா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடும். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன ஆகும்? எங்கேருந்து வந்து ஆரம்பிச்சதோ அந்த ட்ரெண்டு, அந்த ட்ரெண்டுக்கே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இந்த லெவல். நீங்கள் டேயில் போய் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ டேயில் தலைகீழாக வந்து கீழே வந்துட்டு இருக்கான். ரிவர்சலுக்கான சிக்னலே இல்லை. எப்படி வந்து புல்லிஷாகவே மேலே இவ்வளோ தூரம் போனானோ அதே மாதிரி இப்போது பியரிஷாகவே கீழே வந்துட்டு இருக்கான். பார்ப்போம் இன்றைக்கி வந்து க்ளோஸ் வந்து எப்படி பண்ணுறான்னு பார்ப்போம். இன்றைக்கே வந்து உங்களுக்கு பெருசாக வந்து மேலெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே இதை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு 1 ஹவரில் ஒரு ரிவர்சல் சிக்னலும் வந்து கொடுத்துட்டான். இப்போ ஒரே விஷயம், இந்த லெவலில் கட் பண்ணானா போதும். கட் பண்ணானா கொஞ்சம் அப்படியே வந்து கீழே வர மாதிரி வருவான். வந்துட்டு என்ன பண்ணணும்? பேட்டர்னை மறந்துடாதீங்க. வந்துட்டு என்ன பண்ணணும்? இந்த ட்ரெண்டை கட் பண்ணணும். கட் பண்ணானா மேலே போயிடுவான். இல்லைனா யூ வில் மேக் அனதர் லோ வந்து when he makes what is a pattern? he will grab the liquidity. இதுக்கு கீழே இருக்கிற அந்த கொஞ்சம் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மேலே வரும். அப்போ கூட ட்ரெண்ட் லைன் தான். ஸோ இதில் ஏதோ ஒரு பேட்டர்ன் வந்து இதில் வந்து வேலை செய்ய போகுது. பட் ஆனால் நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் வந்து ஹையர் லோயர் லோ சீக்வன்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்து பாருங்கள். சரிங்களா? சரி, ஓகே. நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் ரொம்ப நாள் கழித்து என்ன ஆச்சு? டெய்லியில் பார்க்கும்போது வந்து நேச்சுரல் கேஸ் வந்து அந்த ப்ரீவியஸ் ஹையிலேருந்து விழ ஆரம்பித்தாங்க. மேலே ட்ரை பண்ண முடியல, மொத்தமாக கீழே வந்தான். இந்த சப்போர்ட்லேருந்து போவானான்னு பார்த்தா போகல. திரும்ப கீழே வரைக்கும் வந்துட்டு இந்த சப்போர்ட்லேருந்து போவானான்னு பார்த்தோன்னா அந்த சப்போர்ட்டை ஒரு ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டு கீழே வரைக்கும் வந்துட்டான். இப்போ இந்த மேலே வந்தான் பார்த்தீங்களா, இப்போ மேலே இங்கே வரைக்கும் வந்தான் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு புல் பேக் வந்துட்டு இருக்கான்னு ஒரு கெஸ்ஸிங். இப்போ இவன் மேலே வந்தானா என்ன பண்ணணும்? இந்த லெவலில் கட் பண்ணணும். இந்த லெவலோட ஹை வந்து இதுதான். இதை கட் பண்ணான்னா மேலே போயிடுவான். இந்த இடத்துக்கு வந்தால் கூட நீங்கள் செல் பண்ணிங்கன்னா கீழே தான் வருவான். அதுக்கப்புறம் தான் வந்து இதை இப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய ஃபாலாக இருக்கிறான். அதுக்கான ஒரு சின்ன ரெக்கவரி கொடுத்துட்டு கூட அடுத்து வந்து ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகலாம். இப்போதைக்கு இது வந்து பை ட்ரெண்டில் மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இது எப்போ வந்து கன்ஃபார்ம் ஆகும்னா இதை கட் பண்ணும்போது தான் கன்ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துக்கு வந்தானா கூட ஒரு தடவை செல் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கேண்டலோட ஹை, ஏன்னா அதுதான் வந்து பை கேண்டல், கடைசி பை கேண்டல் அதுதான். ஸோ கீழே வரைக்கும் வந்திருக்குது. இதில் இவ்வளோ நாளாக வந்து பையர்ஸ் வந்து சரண்டர் ஆகியிருந்தாங்க. இந்த இடத்துல இந்த பையர்ஸோடைய இன்வால்மெண்ட்டு உங்களுக்கு வந்து தெரியுது. ஒரு க்ரீன் கேண்டில் கூட இங்கேருந்து இங்கே வரைக்கும் இல்லை. பட் ஆனால் இங்கேருந்து உங்களுக்கு பையர்ஸோட இன்வால்மெண்ட்டு தெரியுதா? இது வந்து செல் ட்ராப்பா? இந்த செல் ட்ராப்புக்கு அப்புறமா என்ன பண்ணுது? மேலே போயிருக்கு, ஒரு புல் பேக் வந்திருக்கு, மேலே போயிடணும், ஒரு புல் பேக் வரணும், மேலே இந்த லெவலில் கட் பண்ணணும், இப்படியே வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ நேச்சுரல் கேஸு டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தெரியுது. 1 ஹவரில் நீங்கள் பார்க்கும்போது என்ன நடந்துகிட்டு இருக்குது? மேலேருந்து கீழே பொறுமையாக வந்து வந்தான். திரும்ப இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நிமிஷங்க, மேலேருந்து கீழே வந்தான், ஒரு புல் பேக்கு, கீழே வந்தான், ஒரு சின்ன புல் பேக்கு, கீழே வந்தான், ஒரு சின்ன புல் பேக்கு, ஒரு பெரிய ஃபால், செல் ட்ராப். இந்த செல் ட்ராப்புக்கு அப்புறமா என்னாச்சு? மேலே போயிருக்கு, கீழே வந்து புல் பேக் வந்து மேலே போயிருக்கு, கீழே வந்துட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணக்கூடாது? அவன் இந்த லெவலில் கட் பண்ணக்கூடாது.
இந்த லெவலுக்கு வந்தால் கூட நீங்கள் வந்து பை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். 5 மினிட்ஸில் 1 ஹவரில் இதை மார்க் பண்ணிடுறீங்க. 5 மினிட்ஸில் இந்த இடத்துக்கு வந்தோம். 5 மினிட்ஸ்லேயே பாடி வந்து கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எக்ஸிட் பண்ணிடுவீங்க. இப்போ கரண்ட்டாக வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான், இந்த லெவலுக்கு வந்து நேற்றைக்கோ இல்லை காலையிலையோ ஏதோ ஒரு இதில் இது சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகங்க. இந்த இடம் வந்து சரியில்லை, கொஞ்சமாக மேலே வந்துகிட்டே இருந்தால் இந்த லெவலில் கட் பண்ண முடியல, அப்படியே கீழே வந்தான், அப்படியே கொஞ்சமாக கீழே வந்துட்டு இருக்கான். ஸோ இந்த லெவலில் கட் பண்ணான்னா கொஞ்சம் டேஞ்சர் தான். திரும்ப வந்து கீழே போயிட்டு தான் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 மினிட்ஸில் போய் நீங்கள் இதே மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது பாருங்கள். ஸோ இந்த இடத்த அவன் மிஸ் பண்ணவே மாட்டான். மிஸ் பண்ணாமலே இருந்தான். ஒரு தடவை இங்கே வந்தான், அடுத்த தடவை அதோட கொஞ்சம் கீழே போனான், அடுத்த தடவை அதோட கொஞ்சம் கீழே போனான். நீங்கள் உடனே வந்து இப்படி போட்டுடலாமா? உடனே மேலே வந்து உங்களுக்கு ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகலை. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? மேலேயும் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இப்படி வந்து வரையலாமா? கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே மேலே போக ட்ரை பண்ணுறான். இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சோன்னா மேலே போவான். அப்புறம் இன்றைக்கி லெவலில் இந்த லெவலுக்கு போனோம். அப்புறம் இன்றைக்கி டே ஹை இருக்குது. எப்பா நிறைய வேலை இருக்குப்பா. ஸோ அவன் போவானா அப்படின்னு தெரியல. பட் ஆனால் 1 ஹவரில் நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த லெவலுக்கு வந்ததுன்னா யூ கேன் கோ ஃபார் அ பை ட்ரேட். சும்மா ட்ரை தான். சரிங்களா? சரி, ஓகே. செஷன் வந்து இன்றைக்கி வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. ஆரம்பத்தில் நிறையா வந்து அந்த மெசேஜெல்லாம் படித்து காமித்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துருந்தேன். நீங்கள் அது அந்த மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். இதில் தொடர்ந்து அதே தான் நடக்குது. அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற எதை பற்றியும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. எந்த டவுட்டுமே உங்களுக்கு வராது. அப்படியே ப்ராக்டிஸ் மட்டும் 6 மாதம் பண்ணுவீங்க. 6 மாதம் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் ட்ரேடிங்க்கு எலிஜிபிள். அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் வீடியோஸ் வந்து ரொம்ப நேரம் பெரிய டைம் ஃப்ரேம் இருக்கிற வீடியோஸ் வந்து பார்க்க முடியல அப்படின்னு சில பேர்லாம் சொல்லுங்கள். நீங்கள் அதெல்லாம் பார்க்க முடியல அப்படின்னாலே என்ன அது, நீங்கள் ட்ரேடிங்க்கு இன்னும் பக்குவப்படலன்னு அர்த்தம். சரி, ஓகேங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் செஷனில் நம்ம கண்டிப்பாக வந்து மீட் பண்ணலாம். இவ்வளோ நாள் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.